अलंकापुरी पुण्यभूमि पवित्र तिथे नांदतो ज्ञान राजा सुपात्र तया नविता महापुण्यराशी नमस्कार माझा सद्गुरु श्री ज्ञानेश्वरा पुंडलिका वरदे हरे विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सर्व संतों जय जय राम कृष्ण हरि हरे जय जय राम कृष्ण हरि हरि 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 जय जय राम हरि जय जय राम कृष्ण हरि 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 हरि जय जय राम राम कृष्ण हरि हरि जय जय राम राम कृष्ण हरि हरि जय जय राम कृष्ण हरि हरि जय जय राम कृष्ण हरि हरि जय जय राम राम कृष्ण हरि
मकरकुण्डले गणपति श्रवणी कंठी कौस्तुभमणि कौस्तुभमणि कंठी कौस्तुभमणि
हार राम राम आले पीतांबर तुळसी हार राम राम आले जय जय विठोबा
जालिया बेचांचे कव तुंग वाटे जालिया बेचांचे तुंग वाटे जालिया बेचांचे गाव तुंग वाटे जालिया बेचांचे कव तुंग वाटे जालिया बेचांचे कव तुंग वाटे जालिया बेचांचे कव तुंग वाटे जालिया बेचांची कव तुंग वाटे जालिया बेचांची कव तुंग वाटे कव तुंग वाटे जालिया बेचांची मंगळाचे येणे पुणे नव मंगळाचे नव मंगळाचे नव मंगळाचे येणे पुणे आता निश्चिती पावसा आता निश्चिती पावसा आता निश्चितीने पावसा आता निश्चित
वरदे हाय विठ्ठल श्री ज्ञानदे पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की दादा महाराज अप्पा महाराज बाबा महाराज की प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की तुकाराम गणपति महाराज की सुबाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सर्व संतानों की ஜகத்குரு துகாராம் மகாராஜனுடைய கீர்த்தனத்தை அனுபவிச்சோம். याजसाठी खेळा होता अट्टहास. कशासाठी? यजासाठी खेळा होता अट्टहास. तुकाराम महाराज சொல்றார். பின்னாடி நடக்க போற ஒரு நிகழ்வை முன்னாடியே திருஷ்டாந்தமாக பார்க்கிறார். அப்ப நாம தெரிஞ்சுக்கணும் அவருடைய அந்த மகத்துவம். ஜகத்குருன்னு ஏன் அவருக்கு பேர் வந்தது, ஏன் அவருடைய மகத்துவத்துக்கு அவ்வளவு ஒரு வசதி, பகவான் ஏன் கிறங்கி போனான், இவ்வளவு விஷயங்களும் அடங்கி இருக்கு துகாராம் மகாராஜனுடைய ஒவ்வொரு கீர்த்தனமும் கேட்கும் பொழுது. कशासाठी केला होता अट्टहास, यजासाठी केला होता अट्टहास. कशासाठी, यजासाठी. அது என்ன यजासाठी? शेवटच्या दिस, शेवटच्या दिस, அந்த நாள் கடைசி நாள். எப்படி ஒன்று அவர் கடைசி நாளே கிடையாது. கடைசி நாள் அழகாக தீர்மானிக்கப்பட்டது, ஆர்ப்பாட்டமாக தீர்மானப்பட்டது. அதனால அட்டகாசம் சொல்றார். அவர் திருஷ்டாந்தமாக முன்னாடியே சொல்றார், பின்னாடி நடக்க போறத முன்னாடி சொல்றார். நடந்ததுக்கு அப்புறம் இந்த கீர்த்தனம் அல்ல, நடக்கிறதுக்கு முன்னாடி கீர்த்தனம், பின்னாடி நடந்தது. ரெட்ரோஸ்பெக்டிவ் ஐரணி அப்படின்னு சொல்லுவா. ஐரணிகளை பத்தி சொல்லும் பொழுது பின்னாடி நடக்க போறத முன்கூட்டியே தெரிஞ்சு சொல்லது. எதுக்காக அதை சொல்றாருங்கிறது முக்கியம். நமக்கெல்லாம் தகவல் கொடுக்கணும், பறை சாற்றணும், இல்லை எல்லாரும் ரெடியா வந்து நிக்கணுங்கிறதுக்கு இல்ல, ஒரு மகத்துவம். தான் எப்படி அந்த சேவட்டுச்சா திச, அந்த கடைசி நாளைக்கு அது எப்படி போகணும் தீர்மானம் பண்ணிருக்கான். ரெண்டு விதமா தீர்மானம் பண்ணிருக்கான். ஒண்ணு விட்டவன் தீர்மானம் பண்ணிருக்கான். எப்படி தீர்மானம் பண்ணிருக்கான்னா, கருடன் வந்து அந்த அழகான கருட விமானத்துல அவர் மட்டும் பின்னாடி ராஜா மாதிரி, ஒரு ராஜாவுடைய தர்பார்ல உட்காந்து அவர் உட்காந்து கையில துந்தனா, அந்த துந்தனாவை கூட கொடுத்துட்டு வந்துறார் சிஷ்யர்களுக்கு, அவளுக்கு வேணுமேன்னு அவ கேட்கிறா. இவர் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவ திருப்தி ஆகல. விட்டல் கிட்ட கேட்கிறார் சந்த் நீலோபா மகாராஜ். விட்டல் கொண்டு துகாராம் மகாராஜ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. நீ கொண்டு வந்து கொடுக்காத விட்டலா, அது சாநித்தியம் இல்லைன்னு. நீ மகாபிரபு, எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறோம். ஆனால் எனக்கு துகாராம் மகாராஜ் கையால பண்ணுற திருப்பி துகாராம் மகாராஜ் அனுப்பிக்கிறார். மீ பாட்டி வித்தவங்கிற அனுப்பி வைக்கிறேங்கிற. என்ன சாமான கடையில வாங்குற ஆன்லைன் சாமான துகாராம் மகாராஜ்
ஈழோபா மகாராஜுக்கு அத்தனை பிரியம் துகாராம் மகாராஜ் கிட்ட. அவரோடு சேர்ந்து இருந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் ரொம்ப குறைச்சல். அவருடைய பக்தியினுடைய ஆழம், அந்த பக்தி பிரேமம் எப்பவுமே கலந்துதானே அபங்கங்கள் வருது அப்படின்னு ஆச்சரியம். ரெண்டும் அவருடைய பிரேமத்தில கிரங்கள் எப்படி இப்படி மழையாக வெள்ளம் திறந்து விட்டால் ஹை ஆல்டிடியூட்ல இருந்து பள்ளத்தை நோக்கி எப்படி ஓடி வருமோ, எப்படி இப்படி மழையா வருதுன்னு ஆச்சரியம். அதை வச்சே தாபம், ஒரே தாபம் தான் இருந்தது, அவருடைய செஷன் ஆகணும்னு. அவர் போனதுக்கு அப்புறம் தாபம் வந்து என்ன பிரயோஜனம்? எங்க போயிட்டாருங்கிறார், விட்டல் கிட்ட தானே போயிருக்கார் அப்படின்ன உடனே விட்டல் புரிஞ்சுக்கிறான் இவருடைய தாபத்தை. காரணம் பக்தியில இருந்த ஆழம், அந்த குருவனுடைய விசுவாசத்துல இருந்த ஆழத்தை விட்டலன் மதிக்கிறான். அதற்காக கொண்டு வந்து கொடுக்கிறான். விட்டோபா கொடுத்து வேண்டான்னு சொல்ற மாதிரி சரித்திரம் வருது. தானே கொண்டு வந்து கொடுக்கிறார் துகாராம் மகாராஜ். நீளோபா, நீ அபங்கங்கள் எழுது, நீ எப்பவும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். காலம் வரும்பொழுது உனக்கும் நல்ல கதி உண்டு. சேவட்டிச்சா திசு கோடவாவான்னு யாருக்கும் கிடைச்சதான்னு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கிறது. இவர் முன்கூட்டியே அபங்கமாக நமக்கு தகவல் சொல்லியிருக்கார். சொல்லுவா இல்லையா, அடுத்த மாசம் 31ஆம் தேதி வருது, அதுக்கு 4 மாசத்துக்கு அப்புறம் வந்து அடுத்த வருஷம் வரதுக்கு சொல்ல முடியாது நம்மளால. இப்ப கூட்டி வானிலை அறிக்கை சொல்றார், வாழ்வின் அறிக்கையை சொல்லியிருக்கார் துகாராம் மகாராஜ். மனசு அந்த லேப்டாப்பை தட்பட்டுவா, அதாவது அடிச்சுக்குது. அவருக்கு அடிச்சுக்கிறதுனா ஆங்ஸைட்டி இல்ல. शेवटच्या दिस घोड व्हावा आता निश्चिंतीने पावलो. ஒண்ணு இருக்க கூடாது. இதெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, எல்லாம் பூர்ணமா செட்டில் பண்ணியாச்சு, அத பண்ணல, இது பாக்கி, இதுல ஏதோ தப்பு இருக்கு, ஒண்ணும் கிடையாது. அவருக்கே லேப்டாப் கேட்கும், சுவாசம் பிரதி சுவாசம் தானா போயிட்டு இருக்கும். என்ன மனசுல இருக்கும், என்ன இந்த அபோத நெக் என்ன இருக்கும்னாக்க அப்படியே சலனம் இல்லாத ஒரு நீர், சலனமே இல்லாத அப்படியே ஓடுறதா நிக்கிறதான்னு தெரியாத இருந்தா எப்படி இருக்கும்? நதியினுடைய நீர் ஓடுறதா நிக்கிறதான்னு எப்படி நிர்ணயிக்க முடியும்? அப்படி நின்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நிலை. ஆத்தா நிச்சிந்தீனே பாவலோ விசாவா. அதுல அந்தரங்கத்துக்கு அவருக்கு வெறும் லப்டா படைச்சுட்டு ஹிருதயம். ஏன்னா ஜீவன் இருக்கு, சித்தம் தெளிவா இருக்கு, தெளிந்த நீரோடைன்னு சொல்லலாம். நீரோடை வந்து துகாராம் மகாராஜுக்கு ஒரு நல்ல கம்பேரிசன்ல ஒரு தெளிந்த பிரவாக நதி, சலனமில்லாமல் ஓடுமா நதி ஓடும். துகாராம் மகாராஜனுடைய நிலை அந்த நதிக்கு பஞ்சபூதத்துடைய சக்தி அதுக்கு கிடைச்ச உடனே ஒரு சில நேரங்கள்ல நதியும் அமைதியாக இருக்கும். ஓடின்னு இருக்குமா தெரியாது. ஏதாவது ஒரு புஷ்பத்தையோ அதையோ போட்டா அந்த ஓடி போற வேகம் தெரியும். 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் கண்ணுக்கு தெரியாது போல இப்போ ஓடுறதுன்னு தான் அர்த்தம். ஆத்தா நிச்சிந்தீனே பாவலோ விசாவா. அந்த விசாவா உணர்வு சொல்றார், வரப்போறது எனக்கு வரப்போறது, அதற்காக நான் என்ன பண்ணினேன் அப்படின்றத அவரே ஆத்ம விசாரம் பண்ணிக்கிறார். நவமங்களாச்சி தேடி ஊடி கவத்து கவாட்டே சாலியா பெஞ்சாஞ்சி கவத்து நவமங்களாச்சே கேडे ஊடி याद साठी केला होता अट्टहास, याद साठी केला होता अट्टहास, याद
आता निश्चितीने पावलो विसावा, आता निश्चितीने पावलो ज्ञानदेव तुकाराम, ज्ञानोबा तुकाराम, ज्ञानदेव तुकाराम, ज्ञानोबा तुकाराम, ज्ञानोबा तुकाराम, ज्ञानदेव 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 तुकाराम, ज्ञानोबा तुकाराम, तुकाराम 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 கவத்துக்க வாட்டே ஜாலியா வேஞ்சாஞ்சி. ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது எனக்குன்னு சொல்ற துகாராம் மகாராஜ். நமக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், துகாராம் மகாராஜ் ஏக்கம் சொல்லிட்டார். அல்ப சந்தோஷம் நரனுக்கு. அப்புறம் சாதுவாக ஒரு அபிப்பிராயம் கிடைச்சு 4 அக்ஷரம் துகாராம் மகாராஜனுடைய அபங்கத்திலிருந்து பாடக்கூடிய வல்லமை இறைவன் கொடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய அந்த ஆழத்தை லவலேசம் கொடுத்து ஒரு அக்னியாக ஆக்கக்கூடிய சக்தி இருக்கு ஒரு அக்ஷரத்தில். நான் அப்படி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லல, போவேங்கிற. नाव मंगळाचे तेणे गुणे आता निश्चिंतीनी पावलो विसावा, कौतुक वाटे जालिया वेंचांची. இது இருந்துட்டே இருந்தது. நாவ மங்களாச்சே தேனே குணே, நாவ மங்களாச்சே தேனே குணே. பகவான் புரிஞ்சுண்டு வந்தான், வந்து அழைச்சிட்டு போனான். சஸ்பென்ஸ் சொல்றாருங்க, சஸ்பென்ஸ் சொல்லாத சொல்றாரு. பகவான் தகவல் கொடுக்கிறான், பிரத்யட்சமாக வந்து தகவல் கொடுக்கிறான் பகவான். துகாராம் மகாராஜுக்கு அந்த நிலையில் கூட பகவான் வந்திருக்கானா, நாம் பகவானே நினைச்சிட்டு இருக்குனால நமக்கு அப்படி தோணறதான்றது வரும்போது சாமானியனை நீங்க நினைச்சே பார்க்க வேண்டாம். நமக்கு தோன்ற சந்தேகங்கள் எல்லாம் நியாயம் தான், சந்தேகம் தான் நியாயம். இந்த தேகத்தில் ஏற்படும் சந்தேகம் மட்டும்தான் நமக்கு நியாயம். ஏனால் அப்பேற்பட்ட ஜெகத்குரு சத்குருக்கே அந்த தன்னை கிள்ளி பார்க்க வேண்டிய நிலையில் சாட்சாத் விட்டலன் வந்திருக்கான், தீர்மானம் பண்ணிட்டு போயிட்டான். அந்த நிலையை வச்சு சொல்லலை, முன்கூட்டி திருஷ்டாந்தத்துல பார்த்து சொல்லிட்டார். அபங்கம் வந்திருக்கு, அவர் வந்து அந்த காலத்துல இந்த அபங்கம் கிடையாது, அந்த நேரத்துல வருது இல்ல, வந்தாச்சு. கவத்துக்க வாட்டே அவருடைய ரக்க கட்டி பறக்கிறது மனம். ஜாலியா வேஞ்சாச்சி. நாவ மங்களாச்சே தேனே குணே, நாவ மங்களாச்சே தேனே குணே. यजा साटी खेला होता अट्टहास सेवट चादिस गोडवा ஆயிடுத்து, கோடவாவா ஆயிடுத்து. மனுஷனுக்கு வந்து எது புரிஞ்சுக்கணும்னா, இந்த இடத்துல இந்த நிலவரத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான். சின்ன சின்ன அன்பினிஷ்ட், unfulfilled, desired but not achieved, thought but never executed. எழுதி வச்சது செய்ய முடியவில்லை. சேவட்டு சாதிச ஆத்தா நிச்சிந்தீனி பாவலோங்கிற பாவமே கிடையாது. இதை சாஸ்திரங்கள் வேற வேற நிலையிலே இதை வந்து அலசி கொண்டிருக்கிறது. சேவட்டு சாதிச கோடவாவா துகாமணி முக்தி பரிங்கிழி நௌகரி.
நான் 4 நாளைக்கு விளையாட போறேன்னு எழுதிருக்கிற ஒரு ஸ்காலர் எழுதிருக்க துகாராம் மகாராஜனுடைய ஆழத்தை அலசின்னு இருக்கான். அந்த 4 நாளும் என்னவானாக்க நிச்சிந்தீனி பாவலோ விசாவா. விசாவாக்கு அத்தனை அர்த்தம் இருக்கு. விசாவானா பிரேக், ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் என்ன அர்த்தம்னா சிந்தனையில ஒரு சித்தத்துல ஒரு அலை கிடையாது. இதை எல்லாத்தையும் அணைச்சா கூட ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கோடு, இந்த லேசா ஒரு கோடு இப்படி வரும், அந்த கோடு கூட கிடையாது. தழுமலே கிடையாது. கங்கை என்னைக்காவது பிரவாகமா ஓடிண்டு அப்படியே நிர்மலமா ஒரு தழுமல் இல்லாத பார்க்க முடியுமா? பார்க்க முடியும்னா அதை சொல்றாரு. பார்க்க முடியாது. அந்த நிலை, அந்த நேரம், அந்த க்ஷணம் யாஜி சாட்டி கேலாம். அந்த க்ஷணத்துக்காக போத்தா அட்டகாசம் இவ்வளவு அட்டகாசம் நிகழ்ந்தது அப்படின்னு ததாஸ்துன்ட்ட விட்டல் நடக்க போறதுன்ட்ட. நீ என்னெல்லாம் சொன்னியோ எல்லாம் நடக்க போறதுன்ட்ட. நடக்க போறது விட்டலனுடைய ததாஸ்துங்கிற சங்கல்பம் எனக்கு நடக்குங்கிற ஒரு அந்த ஆத்ம விசார பிரேம பசி துகாராம் மகாராஜ். கரெக்டா சொல்லணும்னா ஆத்ம விசார பிரேம பசி இது. लागली से भूख पौर्णमीचा चंद्रमा चकोर जीवन तैसे माझे मन भुकेलिया बाळ अति शोक करी वाट पाही परी माऊलीची तैसे माझे मन दिवाळीच्या मुळा लेकी आशावली पातसे वाटुली पंढरीची तैसे माझे मन तुका म्हणे माझे लागली से भूक तुका म्हणे माझे लागली से भूक गाऊनी श्रीमुख तावी देवा गाऊनी श्रीमुख तावी देवा भेटीला நாலு நாள் விளையாட போறேன். மொத்தம் 5 முக்திகள் இருக்குங்கிறான். சாஸ்திர விசாரங்களுக்கு நம்ம மாமா கூகுள் கிட்ட போனா ஏகப்பட்ட சொல்லிருக்க. நான் ஓடிட்டே இருக்கு. மராட்டியினுடைய அதிகாரிகள், மகாராஷ்டிரா தேசத்தினுடைய விற்பனர்கள் சொல்றா, நான் விரும்பின விளையாட போறேன். நல்ல விளையாட்டு, சிந்தனையில ஒண்ணும் கிடையாது, பின்னாடி முன்னாடி ஒண்ணும் கிடையாது, அந்த தழுமல் அறவே கிடையாது. அப்படியே நிர்மலமா இருந்து பிளாட்டா வாட்டர் இருக்குமா? யாராவது யோசிச்சு பார்க்க முடியுமா? தண்ணி பிளாட்டா இருக்குமா? இருக்காது. ஏதோ ஒரு டர்புலன்ஸ் இருக்கும், அழுத்தம் இருக்கும், கீழே மண்ணுல பள்ளம் இருக்கும். நிலை இது. எதுவுமே கிடையாது, எந்த யோஜனை கிடையாது, எந்த எண்ணம் கிடையாது, ப்ராசஸிங் கிடையாது, அதை பற்றி எந்த ஆசைகளும் கிடையாது, எந்த நிராசைகளும் கிடையாது, எதையும் அடைய வேண்டும் என்ற நோக்கமும் கிடையாது, எல்லாம் அடைந்து விட்ட திருப்தியும் கிடையாது, முன்னுக்கு பின் முரணான எண்ணமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒரு ஆழம், ஒரு அமைதி. இந்த ஆழமும் அமைதியும் பொதுவாக விபரீதத்துக்கு தான் அது உணர்வாகவும் உதாரணமாகவும் சொல்லுவாங்க. சப்சானிக் சவுண்ட்னு ஒன்று சொல்லுவா. அது வரும்போது அலைகள் அதனுடைய அந்த வேவ்லென்த் வந்து ரொம்ப தூரம் இருக்குமா, ஆயிரக்கணக்கான மைல்கள் இருக்குமா. அது பேர் சப்சான், டேஞ்சரஸ் சவுண்ட் ஆகும். சூப்பர் சானிக் வந்து அதிவேகமான அதிர்வுகளை கொடுக்கிறது. பேரே அப்படி சூப்பர் சப்சானிக். அந்த அதிர்வுகள் மாதிரி ஒரு தழுமல் கிடையாது. அப்படி இருக்கிறது வந்து சந்தோஷப்படுறார். ஏன்னாக்க தனக்குள்ளே சொல்லுகிறார், 4 நாள் விளையாட போறேன்,
4 விதமான முக்திகளோட சொன்ன 4 விதமான முக்தி. ஜீவன் முக்தின்னு ஒண்ணு உண்டாம். அதன் பிற்பாடு முக்திக்கு பிறகு என்ன வேணுங்கிற எண்ணம் இல்லாத நிலை. ஆனால் இந்த கூட்டை விட்டு சென்று அந்த ஆன்மா அனுபவிக்க போகின்ற நிலைகள். அதற்கும் அடுத்த ஒரு முக்தி இருக்கு. அந்த முக்தியில இறைவனோடு போய் இரண்டரை கலக்க வேண்டும்ங்கிறதாம். கடைசியில் ஒரு முக்தி இருக்கான். வைஷ்ணவ சித்தாந்தம் சொல்ற இறைவனோடு கலக்கலாம் வேண்டாம், இறைவனை பார்த்து அவனுடைய திருவடியை பார்த்து அவருடைய சேவைக்காக புனரபி ஜனனம் புனரபி மரணம் வந்துட்டே இருக்கணுங்கிறதும் ஒரு முக்கியம். எப்படி எல்லாம் இருக்க போகும். இதை தவிர 5வது ஒரு முக்தி இருக்கு. நானும் பிரம்மமும் ஒன்றே, இந்த ஜீவனும் அந்த பரமமும் ஒன்றே, இரண்டும் ஒரே ஆத்மாவாக கலந்து விட்டது. அது துக்காராம் மகாராஜ் கேட்க சொல்லவும் இல்லை. அவங்கத்துல 4 நாள் விளையாட்டு, அதுக்கப்புறம் பகவான் தீர்மானம் பண்ணிப்பான், அவ்வளவுதான். இதை அனுபவிக்கிறார், நமக்காக சொல்லல, அனுபவிச்சதால நாம எடுத்துக்கிறோம் கையில. இந்திராயணி நதியிலேருந்து வந்த அபங்கங்கள்லேருந்து வந்த அபங்கம் இது எடுத்துக்கிறோம், நம்ம கைக்குள்ள எடுத்துக்கிறோம். ஏன்னால ஆசை. ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு துக்காராம் மகாராஜை பத்தி சொல்லணும், அதனால இந்த ஜென்மா சாபல்யமாகும். ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு துக்காராம் மகாராஜ் சொன்ன கீர்த்தனை சொல்லி ஆத்தா நிச்சிந்தீனே பாவலோ விசாவா குண்டலியா தாவா கிருஷ்ணே, இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாம மங்களாச்சே தேனே குணன்ற நம் நாமத்தினுடைய மங்கள குணத்தை சொல்றதை பிரகடனமான உடனே மனசுக்கு ஒரு சாந்தி. ஒரு 10 வருஷம் கீர்த்தன் பண்ணின திருப்தி வந்தாச்சு. இந்த உணர்வை துக்காராம் மகாராஜால மட்டும்தான் கொடுக்க முடியும். நிகழ்வு இப்படி ஏற்படுகிறதே என்பது முக்கியம் இல்லை. பலவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறோம் பலவன். ஆனால் இன்றைக்கு தாக்கமே துக்காராம் மகாராஜ் 4 நாட்கள் எப்போ வருவாரோ எந்த கலி தீரன்னு பாட்டு கேட்டிருப்போம், நிறைய பேர் கேட்டிருப்போம். நம்மளுடைய தமிழ்ல வர்ற சாகித்யங்கள் வித்வான்கள் எல்லாம் துக்கடாவில் பாடுவா, எப்போ வருவாரோ எந்த கலி தீர. ஒரு கலியும் கேட்கல. ஆத்தா நிச்சிந்தீனி பாவலோ விசாவ, சந்தோஷமா போயிட்டு இருக்காராம், அனுபவிக்கிறார். 4 விதமான முக்தியோட வெறும் விளையாட்டு தான், ஜஸ்ட் பிளே, பிளே. அக்னாஸ்டிசம்னு ஒண்ணு சொல்லுவா, அப்புறம் பக்திசமும் ஒண்ணு உண்டு, அதற்கு எதிர். இவன் இல்லை இல்லைன்னு சொன்னா கூட உள்ளூர் நடிக்கும், இருக்குமோ இருக்குமோன்னு இருக்கும். இருக்கு இருக்குன்னு சொல்றவாளுக்கு இருக்கு இருக்குன்னு சொல்றோம், சரியாவே ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு வருத்தம் இருக்கும். துக்காராம் மகாராஜுக்கு இருக்கு இல்ல ரெண்டுமே கிடையாது. அந்த முக்தி வந்தாச்சு, அந்த முக்திகளோட விளையாடி இருக்கேன்ற உணர்வை சொல்றாரு. முக்திகளோட என்ன விளையாட ஒரு நிலை அது. எல்லாம் இறைவனை சார்ந்தது, அந்த இறைவனோட விளையாட்டு. அந்த விளையாட்டில் நான் அங்கம், நான் தான் அதில் கதாநாயகன். ஜெகத்குரு துக்காராம் மகாராஜ் இந்த அவங்கத்தில் நான் தான் கதாநாயகன். துக்காமணிய முக்தி பரிநிழி நௌரி கல்யாணம் அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சந்துஷ்டியான ஒரு நேரம். அதுல அவர்கள் அனுபவிக்க போறது சம்சாரம் அப்படிங்கிற ஒரு நிலை. அதில் காலை எடுத்து வைக்கிறாள். நான் சம்சாரமும் இல்லை, துறவரமும் இல்லை, 4 விதமான முக்திகளையும் போய் சேர்ந்து அவர்களோடு விளையாட்டு. ஆத்தா திவச சாரி கேளி மேலி, அவ்வளவுதான். தீர்மானம் என்னாச்சுன்னா துக்காராம் மகாராஜ் திரும்பி வரல. துக்காராம் மகாராஜை வீணாவை கொடுக்கறதுக்காக நீலோபா மகாராஜுக்கு பகவான் அதிர்ச்சி வச்சதால வந்தார், வரல. துக்காராம் மகாராஜ் நான் திரும்பி வருவேனா வரமாட்டேனா, வரணுமா வரலையான்ற ஆசையெல்லாம் கிடையாது, யாருக்குமே கிடையாது இந்த சந்தர்களுக்கெல்லாம். அப்படி இருந்து கூட சொல்றார், பரிநிழி நோவரி ஆத்தா திவச சாரி கேளி மேலி யாஜ் சாட்டி கேலா ஹோதா அட்டஹாசம். ஒரு பிரளயம், அட்டஹாசம். சாட்டி எதுக்கு? ஆத்தா திவச சாரி கேளி மேலி பரிநிழி நோவரி ஆத்தா திவச சாரி கேளி மேலி.
நிறைய கொனடேஷன் கொடுத்துருக்காங்க. 4 விதமான முக்திகள், 4 விதமான விஷயங்கள் எல்லாம் தாண்டி அதாவது அதனுடைய உணர்வுகளை அது விளையாட்டாக அனுபவிச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? எந்த விதமான சலனம் இல்லாத ஒரு சின்ன திவலை கூட இல்ல, அசங்கல்னா தழுமல் இல்லை. அந்த தழுமல் இல்லாத நிலையை அனுபவிக்கிறார். அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். அதனால புலவாங்கினவாய் அந்த அக்ஷரம் வந்திருக்கு. யாஜு சாட்டி கேளா ஹோதா அட்டகாச, யாஜு சாட்டி கேளா ஹோதா அட்டகாச. அந்த நாவ மங்களாச்சே தேனே குணே நமக்கு விட்டுட்டு போயிருக்காரு. வெறும் பெருங்காய டப்பா வாசனை மாதிரி. அதுல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அங்கேருந்து ஆரம்பிச்சு எங்க எல்லாமோ போகணும். சுத்தி 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 சுழண்டு இந்த அண்ட சராச்சரத்துல என்னென்ன நிலையோ என்னென்ன விளைவுகளோ எல்லாத்தையும் தாண்டி போகணும். அதனால நமக்கு அந்த செய்கின்ற கீர்த்தனுடைய ஒரு 1.5 மணி நேரமாவது ஆத்தா நிச்சிந்தேனே பாவலோ விசாவா, அந்த குண்டலியா தாவா கிருஷ்ணேஷியான்ற ஒரு உணர்வை கொடுப்பா சந்தன். ஜகத்குரு துகாராமா கொடுப்பா. சாதுகளுக்கு அந்த ஒரு க்ஷணமாவது கொடுப்பா. ஒரே ஒரு க்ஷணம் தானேப்பா கேட்டா ஜனாபாயி. க்ஷணபர உகட நயன தேவா தானேப்பா கேட்டா. சுவாசத்தை நான் ஊதுபத்தியாக உனக்கு ஏற்றி வைக்கிறேன். காதும் வாயும் பேசாதவள், காதும் கேட்காதவள் பாட்டே பாட முடியாது. மூக்க ஜீவானே கசீரே காவி, பாட்டு எப்படிடா சொல்ல முடியும்? ஏற்கனவே கேட்டிருக்கணும், இல்ல பாடி இருக்கணும், பழைய ஞாபகத்தை வச்சு எழுதலாம். ஒண்ணு பாடி இருக்கணும் இல்ல கேட்கணும், ரெண்டுமே இல்லாத காதும் செவிடு ஊமையாகவும் இருக்கிறவள கசீரே காவி. ஒரு க்ஷணம் கண்ணை திறந்து பார்ப்போம், அவ்வளவுதான். பாட்டெல்லாம் எதிர்பார்க்காத. அப்படின்னா என்னன்னா பாட்டை சொல்லல அவளும் துகாராம் அவருடைய உணர்வை பிரதிபலிக்கிறாய். அதற்காக இதை சொல்கிறேன். ஆத்தா நிச்சிந்தீனே பாவலோ விசாவா குண்டலியா தாவா கிருஷ்ண, அந்த குண்டலியா தாவா கிருஷ்ணேச்சியா அந்த உணர்வை கேட்கிறாள் ஜனாபாயி. சந்தர்களுக்கு ஒரே உணர்வு. துகாராமுக்கு கிடைச்சதாக சரித்திரம் இருக்கு, ஜனாபாய்க்கு முக்தி கிடைச்சிருக்கும். இந்த 4 முக்தியோட விளையாட்டு மட்டும்தான் அவர் சொல்றாரு. முக்தியை தாண்டி நிலையில் இருக்காரோ நம்ம துகாராமாரா தெரியல. சொல்லக்கூடிய உரிமையும் அதிகாரமும் எனக்கு இல்லை. துகாராமாரா நிறைவுபடுத்துகிறார் நமக்கு. துகாமணி முக்தி பரிநிலினோரி ஆதா திவச சாரி கேள்வி. அதனால்தான் சொல்லும் போதுதான் சொல்றார் சகாமாய பாபா அப்படின்னு பாண்டுரங்கனை ஒரு உணர்வு ஏற்படுத்திக்கோ. பேட்டிலாகி ஜீவான்ற உணர்வை ஏற்படுத்திக்கோ. தூ மாவுலி குனி மௌவாள், தூ மாவுலி குனி மௌவாள், பங்கராகுனி சீத, தூ பாண்யகுனி பத, கல்கோ प्रेमाचा देव कशाची उपमा, देव कशाची उपमा, देव कशा तुझ्या रे पुरुषोत्तम,
अपराध क्षमा करी क्षमा करी अपराध म्हणे
जुगहिरवी अंगात आई आली भवानी स्वप्नात आई आली भवानी स्वप्नात केसर कस्तुरी विसृता फुल लाल रंगला वदनात केशर कस्तुरी विश्रुत तांबूल लाल रंग लावदनात कंकण कनकाची घन घनती कंकण कनकाची घन घनती वाजली पैंगण मायात वाजली पैंगण मायात आई आली भवानी स्वप्नात आई आली भवानी स्वप्नात विष्णुका सामणे विठुदास मणी भक्ती निरंतर जे आवडी विठुदास मणी भक्ती निरंतर जे आवडी हे आवडी मज भजमांत आई आली भवानी स्वप्नात आली भवानी स्वप्नात आई आली भवानी आई आली भवानी आई आली भवानी स्वप्नात बोल भवानी माता की जय महाराज ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम 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 जय जय विठ्ठल जय हरी विठ्ठल जय जय विठाल जय हरी विठाल जय जय विठ्ठल जय हरी विठ्ठल जय जय विठाल जय हरी विठाल जय जय विठ्ठल जय हरी विठ्ठल जय जय विठ्ठल जय हरी विठ्ठल जय जय विठ्ठल जय हरी विठ्ठल जय जय विठ्ठल जय हरी विठाल जय जय विठ्ठल जय हरी विठ्ठल जय जय विठ्ठल जय हरी विठ्ठल जय जय विठ्ठल जय हरी विठ्ठल जय जय विठाल जय हरी विठाल जय जय विठ्ठल जय हरी विठ्ठल जय जय विठाल जय हरी विठाल जय जय विठाल जय हरी विठाल 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 बोलिले गोरे वेडी वांगोळी उत्तरे करा क्षमा अपराध महाराज तुम्ही सिद्ध नाही विचारिला अधिकार महापुला करा क्षमा अपराध महाराज तुम्ही सिद्ध तुका म्हणे ज्ञानेश्वरा राखा पायापैकी करा करा क्षमा अपराध महाराज तुम्ही सिद्ध आरती तुकारामा स्वामी सद्गुरुदामा सच्चिदानंद मूर्ती पायदा कवियामा आरती तुकारामा तुकितांतुळनेसी ब्रह्मा तुकासी आले म्हणून रामेश्वरे चरणी मस्तकी ठेविले आरती तुकारामा आरती तुकारामा आरती तुकारामा